வணக்கம் நேயர்களே. இன்னைக்கு முதலமைச்சர் அவர்கள் ஒரு அற்புதமான முடிவை தெரிவிச்சிருக்கிறாரு. பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படின்னு அவங்க கேட்டதை விட இப்போ சிறப்பு ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிற பேர்ல இவங்க கேட்ட பழைய ஓய்வூதிய திட்டத்தை விட இன்னும் அதுல பல நன்மைகளை சேர்த்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாருங்க. ரொம்ப அற்புதமான திட்டம். இந்த திட்டங்கள்ல நிச்சயமா ஓய்வூதிய அதாவது ஆசிரியர்கள் பல அரசு ஊழியர்கள் எல்லாம் மிகுந்த நன்மை அடைவாங்க. இது என்ன பெரிய விஷயம்னு கேட்டீங்கன்னா, இத்தனை நாள் நான் போராடினாங்க. நிதி நிலைமை சரியில்லைங்கிறதுனாலதான் முதல்வர் இத்தனை காலம் கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்தாரு தவிர, கொடுக்கக்கூடாதுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா அவர் இவ்வளவு அதாவது நீங்க கேட்டது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சா போதும்னு நீங்க சொன்னீங்க. ஆனா அதை விட இன்னைக்கு ஜாஸ்தியாவே கொடுத்துருக்காரு. ரிட்டையர்டா முன்னாடி எல்லாம் பணிக்காலத்தின் போது இறந்தா தாங்க 25 லட்சம். இப்ப பணிக்காலத்திலிருந்து நீங்க ஓய்வு பெற்றாலே 25 லட்சம். அதை கொடுக்க தயாரிச்சிருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலி பென்ஷன் வாங்கின சம்பளத்துல 60% கொடுக்குறாங்க. யாருங்க கொடுத்தா 60%? எப்ப யோசிச்சு பாருங்க. முன்னாடிலாம் இப்ப சம்பளம் பென்ஷன் ஃபேமிலி பென்ஷன் வாங்கினாங்கன்னா சம்பளத்தை விட கால் கால் பங்கு வரும், இல்லைன்னா அதிகபட்சமான ஒரு 1/2 பங்கு தாங்க வரும். இப்ப அப்படி இல்லை, 60%க்கு மேல வருது. அதனால எல்லா விஷயமே நடக்குங்க. அதனால யாரும் கவலைப்படாதீங்க. சும்மா அந்த எதிர்கட்சிக்கு எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் அரசியல் பண்றதுக்காக பேசுவாங்க. அதுவும் பிஜேபி மதவெறியை தூண்டி எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், பொய்யெல்லாம் சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி மோடிக்கே தேவையா? மோடியெல்லாம் ஃப்ராடின் உச்சம். அதெல்லாம் சொல்லவே முடியாது. அது அப்ப அதோட அடிமை அதிமுகவும் அப்படித்தானே இருக்கணும். எடப்பாடி அப்படிதான் பேசணும். இல்லைன்னா அவர் மேல கேஸ் இருக்குது, ஊழல் கேஸ் இருக்குது, அவர் பையன் மிதுன் மேல கேஸ் இருக்குது, சம்பந்தி மேல கேஸ் இருக்கு, எல்லாம் வெளிச்சத்துக்கு வரும். பயந்து தான் அதற்கு விட்டாகணும். அதனால நீங்க எடப்பாடி பழனிசாமி இந்த பாலா போன பாஜகவெல்லாம் விட்டுருங்க. எல்லா மக்களும் நன்மை அடைகிறதுக்காக இன்னைக்கு இந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிவிச்சுட்டாரு. இனி அது மட்டும் இல்ல, இந்த பணிக்காலர்களுடைய நர்ஸ், டெம்பரவரி நர்ஸுகள் அவர்களுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் வரும். அதே மாதிரி தூய்மை பணியாளர்களுக்கு வரும். அவசரப்படாதீங்க. நிதி நிலைமை சீரடைய எல்லாமே கேட்காமலே சொல்லியிருக்கிறாரு. நடக்குங்க, நம்புவோம். நிச்சயம் இப்ப நடந்துச்சே, இதுதானே உண்மை எல்லாருக்கும். அது மட்டும் இல்லைங்க, 11,800 கோடி இப்ப ரிலீஸ் பண்ணிருக்கிறார். இந்த ஓய்வு திட்டம், சிறப்பு ஓய்வு திட்டத்துக்கு ரிலீஸ் பண்ணி ஜியோ ஆயிருக்குங்க. உடனே காலையில அறிவிச்சாரு, அடுத்த 1/2 மணி நேரத்துல 11,800 கோடி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. ஜியோ போட்டாரு. சும்மா சொல்லிட்டு போறது இல்லைங்க. ஜெயலலிதா ஆட்சியில இருந்து முதலமைச்சராக இருந்தப்ப 110 விதியின் கீழ் தினம் ஒரு அறிக்கை விடும். ஆனா ஒரு நிதி நிலைமை ஒரு ஜியோ கூட கையெழுத்தாகாது, பணம் வராது. எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரிதான். ஆனா இங்க அப்படி இல்லைங்க. ஜியோ போட்டாங்கன்னா நிச்சயமா வரும். அதனால அதை நம்புவோம்.